அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி இப்போது 30ஆம் தேதியிலிருந்து 30/5/2024 முதல் 2/6/2024 இன்று வரை டிஆர்பி யூஜி பிஆர்டி பாஸ் பண்ண மாணவர்கள், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றோடு 2/6/2024 இவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியுது. இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு 5 சப்ஜெக்டில் 5 பேர், 7 பேர், 2 பேர், 3 பேர்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான வேக்கண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, நியூ லிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆண்டுக்கான வேக்கண்ட்டும் போடுவாங்கன்ற ஒரு அவுட்லைன் இதன் மூலமாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து இவங்களுக்கு 1:1.25 இப்போ 4 பேருக்கு 5 பேர்னு கூப்பிட்ருக்காங்க. இப்போ இவங்களுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு கொடுத்த பிறகு மீண்டும் வேக்கண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3000 சில்லற வேக்கண்ட் வந்திருக்குன்னா அடுத்து ஒரு 2000 சில்லற வேக்கண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியரஸ்ட்டு இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் போயிருக்கவங்க இப்போ 5 பேருக்கு 4 பேருக்கு 5 பேர்னு கூப்பிட்ருக்காங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு கிடைக்காது இல்லையா, அவங்களுக்கும் அதுக்கு கீழே 1 or 2 மார்க் 3 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கண்ட் ஆட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, தைரியமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம வந்து 2013 பிறகு 11 வருஷம் கழிச்சு 2024 போடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ இவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்றது வந்து இப்போ நமக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து டெம்பரரி போஸ்டிங் போட்டிருக்கிறதே 5000 சில்லற போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3000 சில்லறனா அந்த போஸ்டிங்கே நம்ம 2000 சில்லற வந்து போடுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் போட்ட பிறகு அந்த ரிமைனிங் இருக்கிறதையும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து நியரஸ்ட்டு மார்க் உள்ளவங்க எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பிஜிக்கான கால்ஃபரும் கண்டிப்பாக வருன்ற தகவல் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த பிஜி கால்ஃபர் வந்த பிறகு படிக்கிறத விட இப்போ இருந்தே படிக்கலாம். அதற்கான பயிற்சியும் யூனிக் அகாடமியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் டிஆர்பி யூஜி பிஜி 2001 முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிஜி வந்து 2001 இது வரைக்குமே இருக்குது. யூஜி வந்து 2001 to 2007 வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கு பிறகு 4 வருஷம் 2007லேருந்து 2011 வரைக்கும் நியமன தேர்வு, அது டேரக்டாக சீனியர் டீச்சர் போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் இப்போ 2011 யூஜியை தூக்கிட்டு டெட்டு வச்சு டேரக்டாக 17,000 சில்லற வேக்கண்ட்டும் 2011 அதே மாதிரி 11-12 அப்புறம் 12-13 ஒரு 18,000 சில்லற வேக்கண்ட்டு போட்டிருக்காங்க, அதாவது யூஜிக்கு. இப்போ வந்து இவ்வளோ நாள் கழித்து மீண்டும் வந்து டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் யூஜி அப்படின்றது நியமன தேர்வும் எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் வந்து டெட் பாஸ் பண்ணாதவங்களுக்கும் இப்போ டெட் கால்ஃபர் இமீடியட்டாக வரப்போகுது. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமோட அடுத்த டைமுக்கு இந்த டெட் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் வேக்கண்ட் வந்து நமக்கு, அதாவது வேக்கண்ட் வர்றப்போ காம்படிட்டர் அதிகமாகிடுவாங்க. அதனால் வந்து கிடைச்சவங்க ஓகே, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கவங்கள ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு மீண்டும் நமக்கு இந்த 2 வருஷம் இப்போ, ஏன்னா அடுத்து 2 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் இப்போ அடுத்த வருஷம் கண்டிப்பாக வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த டைம் கிடச்சி உள்ளே போகிறவங்களுக்கும் அடுத்து இன்னொரு வாய்ப்பு வந்து காத்துட்ருக்கு. ஸோ அவங்க அந்த கால்ஃபர் வந்த பிறகு கடைசி கட்டத்தில் படிக்காத இப்போ இருந்து படிங்க. இப்போ அதுக்கான கிளாஸ் வந்து நம்ம யூனிக் அகாடமி டைரக்ட் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ், அதாவது வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற மாதிரி வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது. ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரியும், அதே மாதிரி வந்து தங்கி படித்து ஹாஸ்டல் வசதி ஆண் பெண்கள் தனித்தனியாக இருக்குது. ரெகுலராக வந்து தங்கி படிக்கிறதுக்கும் அதுக்கான வசதி இப்போ நம்ம யூனிக் அகாடமியில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து டிஆர்பிக்காகவே 2001 கிளாஸ் நாங்கள் கொடுத்து டிஆர்பியில் வந்து ஒரு 12,000 பேர் டீச்சராக இங்கே படித்தவங்க இருக்காங்க. அதில் வந்து HM 6000 பேருக்கு மேலே இருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற கனவும் இதே மாதிரி இப்போ நம்ம எழுதியிருக்கோம், நம்ம ஒவ்வொரு டைமும் எழுதுகிறோம், கிடைக்கல, பக்கம் வந்து போயிடுது அப்படின்ட்டு கவலைப்பட்டுருக்கவங்க கண்டிப்பாக யூனிக் அகாடமி சேருங்க. ஏன்னா நீங்கள் நியரஸ்ட்டு வந்துடுறீங்க. நமக்கு வந்து அந்த 1 மார்க் 2 மார்க்கு ஒரு 5 மார்க் 10 மார்க்குன்றது தான் முக்கியம். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது. இப்போ ஏற்கனவே இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா கிளாஸ்க்கு வரப்போ டாப் ரேங்க் வாங்கலாம்.
இன்னும் டாப்பர்ஸாக வர்றதுக்கு. ஏன்னா கிளாஸ் வந்து சேர்ந்த உடனே பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லிட மாட்டேன். ஏன்னா எந்தளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்து படிக்கணும், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றது முக்கியம். அதேமாதிரி எக்ஸாம் வியூ பாயிண்ட்டில் படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் நாங்கள் தரோம். ஸ்டடி மெட்டீரியல், கிளாஸ் நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், கிளாஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பண்ணவே ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இப்போ இத்தனை வருஷமாக எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்ற அனுபவமும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கான மாடல் டெஸ்ட் நிறைய கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறத விட டெஸ்ட் நிறைய எழுதணும். எழுதி பார்த்து அங்கே போய் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். அதே போல் இங்கே வந்து தமிழுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லா விதமான கிளாஸும் நடக்கிறதுனால ஈஸியாக இப்போ சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணிட முடியாது. தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் இந்த டைம் நிறைய பேர் பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகிருக்காங்க. சப்ஜெக்ட் நல்ல மார்க் வாங்கிட்டு அதில் பாஸ் பண்ண முடியாத விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நினச்சிடாதீங்க. அது வந்து எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் பாஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகணும். அதுக்கான பயிற்சியும் நம்ம அகாடமியில் இருக்குது. அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல், மாடல் டெஸ்ட், தபால் வழி பயிற்சி, ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே இருக்குது. பட் நேரடியாக வந்து படிக்கிற அளவுக்கு இது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எஃபெக்ட் எடுத்தால் மட்டும்தான் ஆன்லைனில் படிக்கிறதாகட்டும், தபால் வழி படிக்கிறதாகட்டும், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற எஃபெக்ட் தான். பட் டெஸ்ட் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும். ரெண்டாவது ஒவ்வொரு டைமும் எழுதி எந்தளவுக்கு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம், இன்னும் எவ்வளோ நாலேஜை வளர்த்திக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தவறுகளை இங்கே எழுதி அந்த தவறுகளத்தையும் கரெக்ட் பண்ணாவே, ஏன்னா அங்கே போய் எழுதுகிறப்ப சரியாக நம்ம எழுதணும். அதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பும் யூனிக் அகாடமி வழங்குகிறது. ஸோ வந்து இந்த டைமு நியரஸ்ட் மார்க் வாங்கினவங்க நீங்கள் அடுத்த லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எதிர்பாருங்க. அதே போல் மார்க் நிறையா குறைஞ்சிருச்சு, நான் நல்லா படித்து அங்கே போய் நல்லா பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அதுக்கான வீக்கெண்டு அட்லீஸ்ட் சண்டே கிளாஸ் வர மாதிரி கூட வரலாம். அதுக்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் இருக்குது. நீங்கள் சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக நீங்களும் டீச்சர் கனவு நனவாக்கலாம். யூனிக் அகாடமி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648. யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004 என்ற விலாசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் நம்பரில் கேட்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.